சாதி மொழியிடம் கடந்த ஏற்றத்தாழ்வு சமத்துவம் பதிவு மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்ற பண்பை வெளிப்படுத்தும் என்று பண்புள்ளோம். மனிதர் உணவை மனிதர் பதிக்க வாழ்க்கை உண்டோ முதலான சமூக சிந்தனைகளை வல்லுறை சமுதாய சிந்தனைகள் என்னும் தலைப்பினை கண்டு விளக்கம் காரணம் வகை திருக்கோளை மனித உரிமை மனித மாண்புகள் மனித உரிமை முக்கியங்கள் தீர்வு போன்ற கருத்துக்களை இக்கற்றை வெளிப்படுத்துகிறது. நோக்கமும் பயணம் உணவு உடை உறைவிடம் கல்வி பாதுகாப்பு முதலியவைகளை பற்றி சுதந்திரமாக சமத்துவத்தோடு வாழ முடியும் என்பதே இக்கற்றையின் நோக்கமாகும். மனிதன் சுதந்திரமாக கிடக்கிறான், அடிமை தன்மையால் கட்டுக்கு கிடக்கிறான். சமுதாய ஒப்பந்தத்தின் மூலம் ரூசோ இதனை குறிப்பிடுகிறார். கடவுளின் பரிசு வேறுபடும் தன்மையுடையது, மரணத்திற்கான சட்டத்திட்ட அதிகாரம் சட்டத்து ஆளுநர் என்னும் அறிஞரை சொல்கிறார். இயற்கை அனுமதித்த கொடை, இழந்த உரிமையை பெறுதல், நிவாரணம் பெறல், அச்சத்திலிருந்து விடுதலை பெறுதல், கண்ணியத்தோடு நடத்தல், கடமை கேட்பு இவைகளே மனித உரிமையின் மூல விதைகளாகும். திருக்குறளில் மனித ஒளி என்றது. மனிதனை மனிதன் மேம்படுத்துவது எதுவோ அதுவே மனித ஒளி. எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றும் முப்பட்டை கண்ணாடி. மனித மனத்துக்கும் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருக்குறளின் அறுத்துப்பாலை கற்பவர் புத்தர் போன்ற சான்றோர் ஆகலாம். பொருட்பாலை கற்பவர்கள் தேர்ந்த அரசியல் அறிஞர் ஆகலாம். இல்லறவியலை கற்பது தேர்ந்த இல்லறவியல், விபத்து பாலை கற்பதான் தேர்ந்த இல்லறவியல் ஆகலாம். இதில் நிறைய பொருட்பாலாம் கொடுத்துருங்க, அதை நீங்கள் நூலை பார்த்துக்கலாம். காரணங்கள் தனிமனிதனுக்கு ஏற்படும் கொடுமைகள், ஏற்றத்தாழ்வு, வறுமை, கொத்தடிமை, சாதி மொழி பாகுபாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, முதலாளி தொழிலாளி வர்க்கம், கல்வி அறிவின்மை, தீட்டாமை, பாலியல் வன்முறை, குழந்தை மனம், வரதட்சணை கொடுமை, அதிக வேலை நேரம், போர் மடிவு எல்லாம் மனித உரிமைக்கான காரணங்கள். போரும் எல்லாம் தொடர்பு படுத்தி நிறைய போரும் மடிவுலாம் நிறைய போரெல்லாம் தனி மனித மாண்புகள். மனித பண்பானது குணங்களிலிருந்து அவற்றை உயிர்த்தன்மை இயல்பாக அமைவதாகும். அன்பிலால் எல்லாம் அந்த குரலுக்கு உருப்பத்தன் மக்கள் ஒப்பெற்றால் இந்த பொருளாதார சான்றாக இருக்கிறது. நிலையில் தெரியாத அகியான் இந்த பொருளாதார சான்றாக நிறைய குரல் கொடுத்துருக்கேன் சொல்லலாம். ஒருவன் மனிதனாக இருப்பதனாலே அவனுக்கு மனித உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. இந்த மனித உரிமைகள் எடுக்கப்பட்ட வாழ்வும் ஒரு நாள் இயற்கையாக இறக்கலாம். அப்பொழுது கூட அவரிடம் கொடுத்த மனித உரிமை அவருடன் பயங்குவதில்லை, வாய்ந்து போவதில்லை. அவர் ஈர்த்து வைத்த உரிமைக்கான உறுப்புறுதிகளும் நிறைவேறுவதிலும் அவர் பெற்றிருக்கும் பெருமைக்கும் ஆதாரம் அதுவே. பெருமை இருந்தால் கண்ணியம் காப்பதில் அயாராவது துணை இருக்கிறது மனித உரிமை. மரபு பேரங்கள் சூழற்ற என்னும் பொருளற்று சார்ந்தது. அந்த வாழ்வியல் உரிமை, பேச்சுரிமை, சமத்துவ உரிமை, கல்வி, பொருளாதாரம், தொழில், பெண், சட்டம், அரசியல் இதெல்லாம் ஏற்கனவே தலைக்கப்படுத்துகிறாங்க. குடியுரிமை நிறைய குடியுரிமை, வாக்குரிமைகள் கூட அதில் மனித உரிமைகளில் இருக்கிறது. திருக்குறள் நீதி அமைச்சர் 13 இடங்களில் கையாளப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம், வழக்கு, ஈகை, கடமை, புண்ணியம், சமயம், நீதி, கடவுள்,
முதலிய சொற்கள் அறக்கட்டளை சொற்கள்